ஐயனாரப்ப கருப்பசாமி அண்ட் அங்காள பரமேஸ்வரியன் குலதெய்வ சாமி தான் கோயில். ஒரு தாத்தா போட வச்சுட்டு இருந்தாரு. அதை வாங்கி நான் வாசிக்காம வரமாட்டேன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு பச்சுமே கூடவே நின்றுட்டு இருந்தான். ஒரு வழியாக அதை வாங்கி வாசிக்க ஆரம்பிச்சான். என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூட்டா ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. அடி வீடியோ பிடிக்கிறாங்கன்னு சொன்னோன்னே உள்ளே வந்து பறந்து ஓடி இருந்தாங்க. அப்படியே ஓடனா மட்டும் விட்டுருமான்னு எல்லாம் வீடியோ எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபு பேர் வரதராஜ். அவனுக்கு என் பொண்ணுன்னா ரொம்பவே பிடிக்கும். இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. இவனுக்கு ஒரே பசி எடுத்துச்சு. எப்படா அன்னதானம் போடுவாங்கன்னு சொல்லி மணி அடிச்சுட்டு சாமிட்டு வேண்டிட்டு அன்னதானம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க போலாம் சொல்லி கூட்டிகிட்டு கிளம்பிட்டான். இதுக்காகத்தான் இவ்வளோ நேரமாக காத்துட்டு இருந்தேன். நன்றி கடவுள்னு சொல்லி மணி அடிச்சுட்டு அவர் பாட்டு கிளம்பி சாப்பிட போயிட்டாச்சு. என் கூடயே தான் சுற்றிட்டு இருந்தான் செவ்வாழை. இப்போ எப்போ சாப்பாடு வாங்கிட்டு இருந்தானே தெரியல. ஆளுக்கு முன்னாடி விட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே போய் எல்லாம் ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். கிறிஸ்டியன் மட்டும் திரும்பவே மாட்டான்ட்டா. கேட்டால் வேணாம், நான் வீடியோலேயே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தேன். பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலை, அதனால அதுக்கு வெட்டி போகலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பாயாசெல்லாம் கொடுத்தா தான் நாங்கள் வருவோம், இல்லை நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் அடம் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. தேனு பச்சிப்பேன். இது வந்து பச்சிப்பனோட குழந்தைய ஐஸ், தேனோட சிஸ்டர். இது வந்து நேரண்ணன். இவரு கூட பேசி பாருங்க, உங்களுக்கு பின்னாடி புரியும். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். ரொம்ப நேரமா என்னமோ யோசிச்சுட்டே இருக்கிறாரு. என்ன தெரிகிறது? இது வினோத்தோட ஃப்ரெண்டு கோகுல. எல்லாரும் சரி ஓகே சாப்பிடலாம் விட்டுக்கான்னு சொன்னாங்க. அண்ணன் நாங்க முன்னாடியே விட்டு சாப்பிட்டாச்சு. இது வந்து எங்க பெரியப்போட்ட அண்ணன் அன்பழக அண்ணன் சொல்லி. நான் யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. ஊரே சாப்பிட்டு கிளம்புனாலும் பரவாயில்ல, நான் சாப்பிடாம ஒரு அடி நவர மாட்டேன்னு சொல்லி நின்று சாப்பிட்டு தான் கிளம்புனாங்க.